அன்பார்ந்த தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகி மத்தியில் ஆளக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சபையில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். அந்த கேள்வி என்னவென்றால், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே என்று கேள்வி எழுப்பீர்கள். விடியல் அரசின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் இந்த விடியல் அரசின் திராவிட முன்னேற்ற கழக தமிழக முதலமைச்சருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் மாநில பேச்சாளரின் சார்பாகவும் மக்கள் சாமிநாதன் அவர்கள் உங்களை ஒரு கேள்வி எழுப்புகிறேன். இதோ இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் விடியலை பற்றி, நிலைமையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் விடியல் அரசின் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெங்கடேசன் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு பாரத உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் எய்ம்ஸ் மருத்துவமனை பல்கலைக்கழகம் ஒரு ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் முடிவடைந்தவுடன் கொரோனா தொற்று நோய் தாக்கம் வந்ததால் அவர்களால் பணத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் உடனடியாக கட்டுமான பணி செய்ய வேண்டிய நிலை உள்ளது. முடியவில்லை. ஏற்கனவே கூறினார்கள். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை மாணவர்கள் படிப்பதற்கு தடைப்படக்கூடாது என்பதற்காக அந்த அரசு மருத்துவமனை கல்லூரி பெயரில் மாணவர்கள் அட்மிஷன் போடப்பட்டு அந்த மாணவர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் வாடகைக்கு வகுப்பறையில் படித்து கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மாநில தலைவர் பாஜக அண்ணாமலை அவர்களும் உங்களுக்கு பதில் கூறியும் நாங்கள் பாஜக சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல இயன்றது? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய தமிழக விடியல் அரசின் முதலமைச்சரே, நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்களே, உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி முல்லை பெரியார் அணையில் நீர்த்தேக்கம் வேண்டும், முல்லை பெரியார் அணைக்கட்டில் நீர்பிடிப்பு பகுதிகளை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்றும், கண்ணகி கோவில்கள் சிக்கலை குறித்து பாஜக கேட்கும் கேள்விகளுக்கு உங்களால் ஏன் இன்றும் பதில் சொல்ல முடியவில்லை? அதேபோன்று பாஜகவின் சார்பாக பஞ்சமி நிலத்தின் மூலப்பத்திரம் உங்களிடம் கேட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? உங்களால் இதுவரைக்கும் கொடுக்க இயலுமா? அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை விரிவாக விளக்கமாக கூறுமாறு இந்த விடியல் அரசை தமிழக பாஜகவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.